ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆக்ஷனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, சமீபத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, தனியார் பள்ளிகள் சங்கத்தில் இருந்து தனியார் பள்ளி சங்க தலைவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து வச்சுருந்தார். என்ன அப்படின்னா, நாங்கள் தனியார் பள்ளிகள் சங்கம் வந்து பழைய ஆட்சி காலத்தில், அதாவது 2021 2026 வரைக்கும் இருந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு லஞ்சமாக ஒரு ஆண்டுக்கு மட்டுமே கொடுத்துருக்கோம். அப்படி நாங்கள் லஞ்ச பணங்கள் கொடுக்காட்டி எங்களால் பள்ளிகளையே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அது மாதிரி நிறையா பள்ளிகள் மூடுற தருவாயில் இருந்தது இப்போ கூட. ஆனால் ஆட்சி மாற்றம் நடந்ததுனால அவர்களெல்லாம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து தனியார் பள்ளிகள் சங்கத்திலேருந்து ஒரு நிர்வாகியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண், அவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தங்களுடைய பள்ளியை நடத்துறதுக்காக வேண்டி அரசுக்காக வேண்டி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் வந்து கொடுத்துருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக மென்ஷன் பண்ணுறது, சாதாரண தனியார் பள்ளிகளாக இருந்தால் ஆண்டுக்கு 3 5 லட்சம் வரைக்கும், இதுவே சிபிஎஸ்சி பள்ளிகளாக இருந்தால் 10 15 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்சமாக கடந்த ஆட்சி காலங்களில் பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு உடனே ஆய்வு செஞ்சு இதுக்கான தீர்ப்பு வழங்கணும், இதுக்கான நடவடிக்கையை உடனே துரிதப்படுத்தணும்னு சொல்லி எடுத்த நடவடிக்கையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைது நடவடிக்கையை வந்து பண்ணியிருக்காங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, பிடி அரசகுமார். இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர். அது மட்டும் இல்லாமல் திமுக பிரமுகர். அதனாலே இவருக்கு அந்த பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு போன ஆட்சி காலத்தில். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊழல் கைமாறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. அதனால் மிகப்பெரிய ஊழல் மோசடியில் மாட்டியிருக்கிற இவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே கடுமையான சட்டங்களின் மூலியமாக நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க துரிதப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலியமாக தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஊழலுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத தமிழக அரசு பார்த்திங்கன்னா விரைந்து விசாரிக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டுருக்கு. இதன் மூலியமாக நிறையா பெரிய விஷயங்கள் இதுலேருந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது ஒருத்தர் 2 பேர் சொன்ன கம்ப்ளைண்ட் கிடையாது. ஒரு சில முக்கியமான தனியார் பள்ளிகள் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் சொல்ல கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதுனால அரசு இது பற்றி பார்த்திங்க அப்படின்னா யோசிக்காமல் உடனே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் அது மாதிரி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். until then, thank you.